வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்தினுடைய இந்த நாட்டினுடைய அனைத்து குடிமக்களுக்குமான அத்தனை உரிமைகளும் கொடுக்கப்படக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தை அளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முதல் இலக்கு, முதல் எதிரி. எனவேதான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எல்லா திசையிலும் இன்றைக்கு தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எங்கிட்டு திரும்பினாலும் எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் எல்லாம் சொல்லி காட்டினாங்க, நீங்க அண்ணன் திருமாவளவன் வீட்டுக்கு நீ ஈடிய அனுப்பு, ஐடிய அனுப்பு, எண்ணெய அனுப்பு, அங்க நீ எடுத்துட்டு போறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. ஏன்னு சொல்லி சொன்னா அவர் மக்கள் நேசிக்கக்கூடிய மக்கள் தலைவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். எங்கள்ட்ட மடியில கனம் இல்ல, அதனால எங்களுக்கு வழியில் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. இன்னைக்கு மத்திய அரசினுடைய இந்த அமலாக்கத்துறையையும் இந்த ஐடியும் இந்த எண்ணெயும் கொண்டு பயப்படக்கூடியவர்களாம் யாரு? தங்கள்